அனைவருக்கும் வணக்கம். வசந்த நவராத்திரி தினம் 5 இன்னைக்கு. கலியுக காவியம் ஆத்மாவின் சுயசரிதம் நூலிலிருந்து தொடர்ந்து 2ஆம் வட்ட அணுக்களை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி அகத்திய மகரிஷிகள், வால்மீகி மகரிஷிகள், அனைத்து சப்த ரிஷிகள், பரிமள குருவன்னை மற்றும் இறையன்பு ஜெயந்தி அம்மா அனைவரையும் வணங்கி அவர்களோட ஆசீர்வாதத்துடன் தொடங்கலாம். 3 கலிவட்டங்கள்ல முதல் வட்டம் மிக பெரியதாக இருக்கும்னு பார்த்துருக்கோம். அதனால அணுக்களின் எண்ணிக்கையுமே அங்க அதிகமா இருக்கும். கோடிக்கணக்கான அணுக்கள் முதல் வட்டத்துல மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அத்தனை அணுக்களுக்கும் குருதி ஓட்டம் பாய்ந்து மீதமுள்ள அந்த மிஞ்சியுள்ள ரத்தம் தான் வட்ட அணுக்களுக்கு போகுது. அதனால பொதுவாகவே 2ஆம் வட்ட அணுக்களுக்கு வரக்கூடிய குருதியின் அளவு குறைவாகவே இருக்கும். 2ஆம் வட்டத்துல தான் செல்வ வளத்தை பிரித்து கொடுக்கக்கூடிய அணுக்கள் இருக்கிறதுனால இந்த அளவுக்கு ஒருவருக்கு குருதி 2ஆம் வட்ட அணுக்களுக்கு வந்தடைந்து 2ஆம் வட்டத்துல உள்ள நல்ல அணுக்களை ஆக்டிவேட் செய்து அந்த அளவுக்கு செல்வ வளம் பொருந்தியவர்களாக இருப்பார்கள். கலிகாலத்துல பலருக்கும் இந்த முதல் வட்டமே குருதிய ஈர்த்து செயல்படுறதுனால பல பேர் இன்று வறுமையில் வாடக்கூடிய நிலை உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. எவர் ஒருவருக்கு 2வது வட்டத்திலையும் குருதி போதுமான அளவிற்கு வந்து 2ஆம் வட்டத்தையும் ஊடுருவி 3ஆம் வட்டத்துக்கு குருதி முழுமையாக சென்றடையுதோ அவர்களுக்கு வாழ்வில் வறுமை அப்படிங்கிற ஒண்ணு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. குருதி 2ஆம் வட்டத்துக்கும் 3ஆம் வட்டத்துக்குமே கூட வந்தடைகிறதாக இருந்தாலுமே கூட அப்படி வரக்கூடிய குருதி நல்ல சத்துக்களை ஏந்தி வரணும் அப்படிங்கிறாங்க. அப்பதான் இந்த வட்டங்கள்ல இருக்கக்கூடிய நல்ல அணுக்கள் உயிர்ப்பித்து செல்வ வளத்தை வெளிக்கொணர முடியும். பொதுவாக நம்ம விதி என தலையெழுத்து அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த 2ஆம் வட்ட அணுக்களுக்குள்ள இருக்க பதிவை பொறுத்து தான். முதல் வட்ட அணுக்கள் பிரிப்படும் போது அது உடலை சார்ந்ததாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதாவது முதல் வட்டத்தோட ஆற்றல்கள் கீழே இறங்கி உடல் முழுதும் பரவி உடலை சீர் செய்யும், நோய்களை தீர்க்கும், புற வேலைகளை செம்மைப்படுத்தும், இப்படியெல்லாம் பார்த்தோம். இதுவே 2ஆம் வட்ட அணுக்கள் உடலை சார்ந்தது இல்ல, உள்ளத்தை சார்ந்தது. அதாவது எண்ண பதிவுகளை சார்ந்தது. நமக்கு எழக்கூடிய எல்லா எண்ணங்களும் எங்கிருந்து வருது அப்படின்னா 2ஆம் வட்ட அணுக்கள்ல இருந்தா வருது. யார் ஒருத்தர் எண்ணங்களே இல்லாம எண்ணங்கள் அற்ற அந்த நிலையில் இருக்க முடியுமோ அவர்களே தான் நம்ம ஞானி அப்படின்னு சொல்றோம். அப்ப ஞானியோட 2ஆம் வட்ட அணுக்கள் எப்படி இருக்கும்னா எல்லா அணுக்களோட ஆற்றல்களும் வெளிப்பட்டு முற்றிலுமாக அனைத்து 2ஆம் வட்ட அணுக்களும் உறங்க போயிடுச்சு அப்படின்னாதான் முற்றிலுமாக எண்ணங்களே அற்ற ஒரு நிலையை, அதாவது எப்போதுமே எண்ணங்கள் அற்ற ஒரு நிலையை நம்ம அடைய முடியும். முதல் வட்ட அணுக்கள் வெளிப்படும் போது, குறிப்பாக தீய அணுக்கள் வெளிப்படும் போது தான் கோபம், பயம், பொறாமை போன்ற தீய எண்ணங்கள் வரும். அதே மாதிரி முதல் வட்டத்துல நல்ல அணுக்கள் வெளிப்படும் போது நற்குணங்களான அன்பு, கருணை, உதவும் குணம், மரியாதை போன்ற நல்ல எண்ணங்கள் தோன்றும். ஆனா இதுக்கும் 2வது வட்ட அணுக்கள் வெளிப்படுத்தக்கூடிய எண்ணங்களும் வெவ்வேறானது. உதாரணத்துக்கு அமைதியா நம்ம தியானம் பண்ணிட்டு இருக்கோம், இல்ல அமைதியா ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்மளா யாரை பத்தியும் சிந்திக்கல. இந்த மாதிரி அமைதியான தருணங்கள்ல வேறு நபர்களின் தூண்டுதல் இல்லாம இருக்கும் போது எங்கிருந்தோ நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள் அனைத்தும் 2ஆம் வட்ட அணுக்களுக்குள்ள இருக்க பதிவுகள்ல இருந்தே வருது. நம்ம சாதாரண வாழ்க்கையில மற்றவங்களை பத்தி யோசிக்கிறோம், சிந்திக்கிறோம் இல்லையா? ஒருத்தர் இந்த மாதிரி நமக்கிட்ட நடந்துக்கிட்டாரு, இந்த மாதிரி வார்த்தைகளை சொன்னாரு, இல்ல அவர் இந்த மாதிரி அப்படின்னு விமர்சனம் பண்ணக்கூடிய எண்ணங்கள் அனைத்தும் முதல் வட்ட அணுக்களோட வெளிப்பாடு. 2ஆம் வட்ட அணுக்கள்ல இருந்து வரக்கூடிய எண்ணங்கள் சில சமயங்கள்ல நம்ம வாழ்க்கைக்கே தொடர்பில்லாத எண்ணங்களாக இருக்குமா? நம்ம வாழ்க்கைக்கு தேவையான இல்ல அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த 16 செல்வ வளங்களை பெற்றுத்தரக்கூடிய 2ஆம் வட்ட அணுக்கள் மற்ற வட்ட அணுக்களோட ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. 2ஆம் வட்டத்துல இருக்கக்கூடிய நல்ல அணுக்கள் வெளிப்படும் போது அது எப்படி விவரிக்கிறாங்க அப்படின்னா, மகாலட்சுமி மற்றும் மகாவிஷ்ணுவோட ஆற்றல் இணைந்து அவர்களுடைய பிள்ளையான குபேரன் வெளிப்படுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம குபேரன் அப்படின்னு வழங்கக்கூடிய ஒரு ஆற்றல் 2ஆம் வட்ட அணுக்கள்ல இருந்து வெளிப்படக்கூடிய செல்வ வள பதிவுகள். ஒவ்வொரு வாட்டியும் 2ஆம் வட்டத்துல நல்ல அணுக்கள் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் போது அது என்ன வெளிப்படுத்துதோ, ஆற்றல் எனர்ஜியா இருக்கலாம், எண்ணமா இருக்கலாம், இல்ல செல்வ வளமா இருக்கலாம், அந்த ஆற்றலுக்கு குபேரன் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க.
ஸோ நம்ம வெளியில குபேரன் அப்படிங்கிற ஒரு தெய்வத்தை வணங்கும் போது நமக்குள்ள 2ஆம் வட்டத்தில் இருக்கக்கூடிய நல்ல அணுக்கள் ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த 3 நாட்களும் மகாலட்சுமியை வழிபடும் போது கூடவே மகாவிஷ்ணுவையும் வழிபட்டு, மகாலட்சுமிக்கு எப்படி வெல்லம் படைத்து சாப்பிட்றோமோ அதே மாதிரி மகாவிஷ்ணுவிற்கு உகந்த துளசி இலையையும் சேர்த்து படைத்து உண்ணுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா துளசி இலையில இருக்கக்கூடிய சத்து எப்படி செயல்புரியும் அப்படின்னா, 2ஆம் வட்ட அணுக்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றலை பிரிக்கிறதுக்கு சூடான காற்று தேவைப்படுகிறது. அந்த தூய காற்று துளசி இலையையும் வெல்லத்தையும் சேர்த்து சாப்பிட்றதுனால கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒவ்வொரு பக்கத்துலயும் இந்த புத்தகத்துல கொடுத்திருக்க விளக்கத்தை படிக்கும் போது நமக்கு ஒரு விஷயம் புரிய வருது. நம்ம முன்னோர்கள் பின்பற்றி வந்த சில வாழ்க்கை முறைகள், பழக்க வழக்கங்கள், அதெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் நம்ம ஐதீகங்கள், மூட நம்பிக்கைகள், தேவையற்றது அந்த மாதிரி நினைச்சாலுமே கூட அதுக்குள்ள என்னெல்லாம் உள்ள அர்த்தம் புதைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த புத்தகம் முழுக்க அங்கங்க சொல்லியிருக்காங்க. எதனால கோயில்ல தேங்காய் உடைக்கிறோம் போன்ற பல பாரம்பரியம் சார்ந்த செயல்களுக்கு விளக்கத்தை நம்ம இங்க பார்க்கலாம். உதாரணத்துக்கு தேங்காய் உடைக்கிறது கோயில்ல அப்படிங்கிறது நம்ம உள் மூலையில ஆற்றல் வெடித்து வெளியே கொண்டு வரப்படுது அப்படிங்கிறதுக்கு ஒரு உவமை மாதிரி. வெளியில செய்யக்கூடிய செயல் உள்ளேயும் நடக்குது அப்படிங்கிறது மாதிரி வெளியில தேங்காய் உடைக்கும் போது, அதாவது ஒரு இறைவனை மனசார வேண்டி ஒரு குறிப்பிட்ட செயல் நிறைவேறணும், இல்லைன்னா இறைவனுக்கு நன்றி சொல்லும் வகையில நம்ம தேங்காய் உடைக்கும் போது அதற்கு இணங்க உள்ளேயும் ஒரு நிகழ்வு நடக்குது. அந்த நிகழ்வு தான் இந்த வட்டங்களில் உள்ள அணுக்களோட ஆற்றல்கள் இந்த கருமையம் முற்றி வெடித்து ஆற்றல்கள் வெளிவருது. இந்த வட்டங்கள்லாம் நம்ம அணு அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி அமைஞ்சிருக்கு, அதாவது அதுக்குள்ள இருக்க ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல விவரிச்சிருந்தாலும் அந்த டீட்டெயில்ஸ்குள்ள நம்ம இந்த தொடர்ல போகல. அதை தனியாக ஒரு பதிவுகளில் பார்க்கலாம். நான் சுருக்கமாக இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு ஆத்ம கரு அப்படிங்கிற ஒரு பாதரச துகள், அதாவது ஒரு பாதரச துகள் பல கோடி துகள்களாக பிளவுபடுதுன்னு பார்த்தோம். அப்படி பிளவுபட்ட ஒரு சிறிய துகள், அதுதான் நம்ம ஆத்ம கரு அப்படின்னு சொல்றோம். அந்த ஆத்ம கருவை சுத்திரும் நியூட்ரான் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நிர்மல அணுவால சூழ்ந்திருக்கு. அதாவது ஒரு நிர்மல அணுக்கு உள்ளதான் இந்த ஆத்ம கரு புதைந்திருக்கு. இந்த நிர்மல அணுக்கள் நியூட்ரான்ஸை சுத்திரும் மூலக்கூறுகள், அதாவது டிஎன்ஏ இருக்கும். இந்த டிஎன்ஏவை சுத்தி ஒரு அமிலத்தன்மை கொண்ட திரவம் அசிட்டிக் ஃப்ளூயிட் இருக்கும். இதனோட வெளிப்புறத்துல ஏன்னா அவுட்டர் பவுண்டரின்னு சொல்லலாம். அந்த அவுட்டர் பவுண்டரியில எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய துணை அணுக்கள் சுத்திக்கிட்டு இருக்கும். குருதியில கலந்து சத்துக்கள் வரும்போது அந்த சத்துக்கள் நல்லவையா தீயவையா அப்படின்னு முதல்ல அறிஞ்சுக்கிறது இந்த துணை அணுக்கள். குருதியில நல்ல சத்துக்கள் வருது அப்படின்னா அந்த துணை அணுக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த சத்துக்களை உறிஞ்சி அதுக்குள்ள இருக்கக்கூடிய மூலக்கூறுகளுக்கு அனுப்பி, இந்த மூலக்கூறுகள் அந்த சத்துக்களை அது பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய நிர்மல அணுக்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்ம கருவுக்கு அனுப்புது. தொடர்ந்து நல்ல சத்துக்கள் குருதி மூலியமாக வந்து இந்த ஆத்ம கருக்களை அடையும் போது இந்த மையக்கரு நியூட்ரான் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அதோட அளவுல பெருசாகிட்டே போகுமா. எப்படி ஒரு அம்மாவோட வயிற்றுல ஒரு குழந்தை வளரும் போது கொஞ்சம் கொஞ்சமா அம்மாவோட ரத்தத்தின் மூலியமாக அந்த குழந்தை அப்படிங்கிற அந்த சிசுவுக்கு சத்துக்கள் சென்று அந்த சிசு எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே வருதோ அதே மாதிரி இந்த ஆத்ம கருக்களை ஏந்தி நிற்கக்கூடிய அந்த நிர்மல அணுக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே வரும். அம்மா வயத்துல ஒரு சிசு முழுமையாக வளர்ந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா எப்படி பிரசவம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடந்து அந்த குழந்தை வெளியேறுதோ அதே மாதிரி இந்த மைய கருவும் முழுமையாக வளர்ந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த அணுவுக்கும் பிரசவம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு ஏற்படும். இந்த பிரசவம் மூலியமாக இந்த மையக்கருக்கு உள்ள இருக்கக்கூடிய ஆற்றல்கள் வெளிவருது. ஒரு அணுவோட ஆற்றல் வெளிப்படுவது அப்படிங்கிறது இந்த நிகழ்வு மூலியமாக தான் நடக்குது. இந்த புத்தகத்துல 6 பேருக்கும் அகத்தியர் துணை நின்று இந்த மாதிரி பல அணுக்களுக்கு பிரசவம் பார்த்தாரு அப்படின்னு சொல்லப்படும். புத்தகத்துல இந்த நிகழ்வை படிக்கும் போது எனக்கு உடனே ஞாபகம் வந்த சில வரிகள் விநாயகர் அகவல்ல இருந்து, சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்குள் அணுவாய் அப்பாலங்கும் அப்பாலாய் கணுமுட்டி நின்ற கரும்புள்ளே காட்டி. அணுவிற்குள் அணு, அதுதான் நம்ம இங்க மையக்கரு ஆத்மகரு அப்படின்னு சொல்றோம். கணுமுற்றி நின்ற இந்த மையக்கரு வளர்ந்து
அது பிரசவிக்க தயாராக இருக்கக்கூடிய அந்த நிலையை தான் கணுமுட்டி நிற்கிறது அப்படின்னு சொல்றாங்களோன்னு தோணுச்சு. கரும்புள்ளே காட்டி, இப்படி கணுமுட்டி வெடித்து வெளியில வரக்கூடிய அந்த ஆற்றல்கள் புள்ளின்ற அந்த மையத்திலிருந்து வெளிப்படுறது. காட்டி அர்த்தமே புரியாம இந்த விநாயகர் அகவல் வரிகளை பல முறை மனப்பாடமாக வாசிச்சிருக்கேன். கலியுக காவியம் புத்தகம் படித்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு வாட்டி விநாயகர் அகவலை படிக்கும் போது ஔவையார் இந்த அணுக்களோட செயல்பாட்டுக்களை தான் இவ்வளவு அழகா நுணுக்கமா இந்த வரிகள் எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுது. இப்படி குறிப்பாக 2ஆம் வட்டத்துல இருக்கக்கூடிய நல்ல அணுக்கள் பிரசவித்து வெளிவரும் போது பிறக்கக்கூடிய அந்த குழந்தையான ஆற்றல் குபேரன். செல்வங்கள் வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காக புறத்துல நம்ம குபேர வழிபாடு பண்ணும் போது உள்ளுக்குள்ள இந்த 2ஆம் வட்டத்துல இருக்கக்கூடிய நல்ல அணுக்கள் கணுமுற்றி இருக்கக்கூடிய அணுக்களை பிரசவித்து அதோட ஆற்றலை கொண்டு வர்றதுக்கு இந்த வழிபாட்டு முறை ஒரு உந்துதலை கொடுக்குது. ஆனா இந்த உள்ள அர்த்தங்கள் புரியாம நம்ம வெளியில இந்த மாதிரி செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு பெரிதளவுல பலன் இருக்காது அப்படின்னு இந்த புத்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு தெய்வங்களையும் எதற்காக வணங்குறோம், அந்த தெய்வங்களோட ஆற்றல்கள் என்ன, நம்ம உள் மூளைக்குள்ள இருக்கக்கூடிய அணுக்களோட ஆற்றலுக்கும் இந்த தெய்வங்களுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத தெரிஞ்சு உணர்ந்து செஞ்சா மட்டும்தான் அதோட முழு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக தேய்பிறை பிரதமை அப்ப குபேர வழிபாடு பண்றவங்க, குபேரன் அப்படிங்கிறது ஒரு நபரோ ஒரு உருவமோ கிடையாது. உள்மூலையில இந்த செல்வ வளங்களை தரக்கூடிய அணுக்கள் முற்றி பிரசவித்து அதுல வரக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறத நம்மளோட எண்ணங்களாலும் உணர்வுகளாலும் தொடர்பு படுத்தி இந்த வழிபாட்டு முறைகளை நீங்க செஞ்சுக்கிட்டு வரும்போது உங்களோட பலன் அதிகரிக்கும். கோயிலுக்கு போனேன், சாமி கும்பிட்டேன், எல்லா மந்திரங்களையும் சொன்னேன், இருந்தாலும் கஷ்டங்கள் தீரவே இல்லை அப்படின்னு நமக்கு ஏற்படக்கூடிய அந்த உணர்வுக்கு பின்னாடி இந்த அர்த்தங்கள் புரியாம நம்ம இயந்திர தன்மையாக வழிபடுறது தான். அதனாலதான் இந்த கலியுகத்துல இந்த மாபெரும் கலியுக காவியம் அப்படிங்கிற புத்தகத்தை கொடுத்து அதன் மூலியமாக நம்ம செய்யக்கூடிய இந்த மாதிரி வழிபாட்டுகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தத்தை கொடுத்து இதை புரிஞ்சு செய்யுங்க, அப்பதான் நீங்க செய்யக்கூடிய வழிபாட்டு முறைக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு இங்க மட்டும் இல்ல, புத்தகத்துல நிறைய இடத்துல வலியுறுத்தி இருப்பாங்க. 2ஆம் வட்ட அணுக்கள் வெளிப்படும் போது புதுமையான எண்ணங்கள் வெளிப்படும் அப்படின்னு பார்த்தோம். இந்த எண்ணங்கள் எல்லாமே முற்பிறவைகள்ல இருந்து நம்ம சேர்த்து வைக்கப்பட்ட எண்ணங்களாம். அதனாலதான் இப்ப தற்பொழுதைய வாழ்க்கைக்கு நமக்கு தொடர்பே இல்லைன்னா கூட புதிதாக ஒரு எண்ணம் எப்படி உருவாகுது அப்படின்னா 2ஆம் வட்டத்துல இருக்கக்கூடிய கர்மவினைகளை ஏந்தி நிற்கும் அந்த அணுக்கள் கணுமுற்றி பிரசவிக்கும் அந்த சமயத்துல அந்த நொடி பொழுது டக்குன்னு நமக்கு ஒரு எண்ணம் வருது. ஸோ எங்கிருந்தோ சம்பந்தமே இல்லாம ஒரு எண்ணம் வருது அப்படின்னா நம்ம 2ஆம் வட்ட அணுக்கள்ல பிரசவம் நடந்திருக்கு, அதுல இருந்து வெளிப்படக்கூடியதுதான் இந்த எண்ணம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி பல பிறவிகளோட அனுபவ பதிவுகள் வெளிப்படுது. உதாரணத்துக்கு இந்த புத்தகத்துல இந்த 6 பேரும் அவங்களோட முற்பிறவிகள்ல கருணை உள்ளத்தோடு பல நற்செயல்களை செய்து இறைவனை தேடியவர்கள். அதனால இவங்களுக்கு இந்த 2ஆம் வட்ட அணுக்கள் வெளிப்படும் போது கருணை மிகுந்த எண்ணங்கள் வெளிப்படுதான். ஏன்னா அவங்க முற்பிறவிகள்ல செஞ்ச அந்த செயல்களோட தாக்கத்தினால கருணை அப்படிங்கிற உணர்வு தான் பதிவுகளாக இந்த 2ஆம் வட்ட அணுக்கள் மேல படிஞ்சிருக்கு. இந்த மாதிரி 2ஆம் வட்டத்துல இருக்கக்கூடிய தீய அணுக்கள் வெளிப்படும் போது தீய எண்ணங்களும் வெளிப்படுமா. இங்க ஒரு உதாரணம் கொடுக்குறாங்க. முற்பிறவியில நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சு செல்வத்தை சேர்த்து வச்சிருக்கோம். ஆனா ஏதோ ஒரு காரணமாக அந்த செல்வத்தை நம்மளால அனுபவிக்க முடியல. நம்ம சொத்தை அபகரிச்சிட்டாங்க, இல்லைன்னா திருட்டு போயிடுச்சு. அந்த சமயங்கள்ல நம்ம அந்த சூழ்நிலையை எப்படி கையாண்டு எந்த மாதிரியான உணர்வு நிலைக்கு போய் ஒரு எண்ணத்தை உருவாக்குறோம் அப்படிங்கிறது இந்த அணுக்கள்ல பதிஞ்சிருக்குமா. உதாரணத்துக்கு, நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சதெல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு, இனிமே அது எனக்கு வரவே வராது அப்படின்னு நம்ம நினைச்சிருந்தோம்னா நான் சம்பாரிச்சு வச்ச செல்வம் எனக்கு வராது, என்ன அடையாது அப்படிங்கிற எண்ணம் இந்த அணுக்கள்ல ஆழமா பதிஞ்சிருக்குமா. இந்த தீய எண்ணங்கள் உடைய இந்த தீய அணுக்கள் வெளிப்படும் போது, அதாவது இந்த பிறவியில வெளிப்படும் போது நம்மளோட வாழ்க்கை சூழலும் அதே மாதிரி அமையுமா. இந்த பிறவியில நம்ம சேர்த்து வச்ச சொத்துக்களையும் நம்ம அனுபவிக்க முடியாம போகக்கூடிய அந்த நிலையை ஏற்படுத்தக்கூடியது நம்மளோட சொந்த எண்ணங்களே. எண்ணம் போல் வாழ்வாய் அப்படின்னு சொல்றதோட ஆழ்ந்த உள் அர்த்தம் இதுதான். செல்வத்துக்கு மட்டும் இல்ல, பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில மற்ற அம்சங்களுக்குமே கூட இந்த மாதிரி நம்ம நினைக்கிறது, எனக்கு எதுவுமே சரியா நடக்காது, என் வாழ்க்கை இப்படிதான் எப்போதுமே இருக்கும், என்னை சுத்தி நல்லவங்களே இருக்க மாட்டாங்க, எனக்கு அதிர்ஷ்டமே கிடையாது. இந்த மாதிரி நம்ம நினைக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணமும் நம்மளோட அணுக்கள் மீதே பதிவாக படியுது. அந்த அணு எப்ப வெளிப்படுதோ அப்ப அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை சூழ்நிலை அப்படியே நடக்குது.
மனிதர்கள் செய்யக்கூடிய மாபெரும் மூட செயல் இது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தலையில நம்மளே மண்ணவாரி போட்டுக்கிட்ட மாதிரி. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நம்மளோட அணுக்களுக்குள்ள என்ன பதிவுகளாக இல்லாத எந்த ஒரு விஷயமுமே வெளி வாழ்க்கையில நம்மளோட சூழ்நிலையா வந்து அமையாது. இதுவே ஒருத்தர் முற்பிறவியில நான் நேர்மையா உழைச்சி சம்பாரிச்ச இந்த செல்வம் இன்னைக்கு இல்லை அப்படின்னாலும் என்னைக்காவது ஒரு நாள் கட்டாயம் என்னை வந்து சேரும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துடன் வாழ்ந்திருந்தா இந்த பிறவியில இந்த அணுக்கள் வெளிப்படும் போது ரொம்ப எளிமையாக செல்வம் நம்மளை வந்து சேருமா. நெகட்டிவா திங்க் பண்ணாதீங்க, பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் அணுக்கள் லெவல்ல ஆற்றக்கூடிய நிகழ்வுகளும் இதுதான். குறிப்பாக இங்க 6 பேருக்கும் அகத்தியர் அவங்களோட உள்மூலையில இருந்து இந்த அணுக்கள்லாம் பிரிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால என்ன சொல்றாங்க அப்படின்னா, முற்பிறவிகள்ல நான் சேர்த்து வச்ச செல்வம் என்னை வந்து சேராது அப்படின்னு நினைக்கும் போது அப்படிங்கிற எண்ணங்கள்னால பதிஞ்ச அந்த பதிவுகள் அந்த அணுவை வெளிக்கொண்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப கடினமா. யாருக்குன்னா அகத்தியருக்கே. அதாவது செல்வம் இருக்கு, செல்வம் அப்படிங்கிற பாக்கியம் இருக்கு, ஆனா அதை அனுபவிக்க முடியாம நம்மளோட எண்ணங்கள் ஒரு வளையமா ஒரு தடையா அந்த செல்வத்தை சுத்தி அமைஞ்சிடுது. அப்படிப்பட்ட அணுக்களை பிரித்து எடுக்கிறதுக்கு அகத்தியருக்கே ஒரு கடினமான வேலை அப்படின்னா மனிதர்கள் நமக்கு அது எவ்வளவு பெரிய கடினமான வேலையாக இருக்கும். இவ்வளவு கடினமான வேலைகளை அகத்தியர் உள்ளே இருந்து அவங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால பல அணுக்களுக்கு மருத்துவரா நின்று பிரசவம் பார்க்கறதுனால எந்நேரமும் எந்நாளும் அகத்தியரை பணிந்து போட்டுடுங்கள் அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே வருவாங்க. அகத்திய மகரிஷிகளை சத்குருவாக ஏற்று வணங்கி வரீங்க அப்படின்னா அனுதினமும் அகத்தியர்கிட்ட பணிந்து நம்மளும் வேண்டிக்கலாம். நம்மளால முடியாத இந்த நல்வினைகளை ஏற்றி நிற்கும் பிரித்தெடுக்க ரொம்ப கடினமாக இருக்கக்கூடிய இந்த அணுக்களுக்கு அகத்தியரே வந்து பிரசவம் பார்த்து இந்த ஆற்றலை வெளிப்படுத்தி கொண்டு வரணும். இதுக்கு அகத்தியரை உதவி புரிய சொல்லி பணிந்துருகி வேண்டி பிரார்த்திக்கலாம். மேலும் இந்த பிறவியில நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள்னால அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நமக்கு இறுதியாக வரக்கூடிய தீர்மானங்கள் எப்படி இருந்தா நல்லது அப்படின்னா, இப்ப இல்லைனாலும் ஒரு நாள் கண்டிப்பாக நான் சேர்த்து வச்சது வரும், நல்ல மக்கள் என்னை சுத்தி அமைவாங்க, நல்லதே என் வாழ்வில் நடக்கும், நான் மிகவும் அதிர்ஷ்டம் பொருந்தியவர் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப நம்ம நினைக்கும் போது புதிதாக உருவாகக்கூடிய அணுக்கள்ல இந்த நல்ல எண்ணங்களே பதிவுகளாக பதியும். எந்த பிறவியிலையோ இல்லை நமக்கு இன்னொரு பிறவி அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா இந்த நல்ல எண்ணங்கள்லாம் வெளிப்பட்டு வாழ்க்கையில நல்ல சூழ்நிலைகள் நமக்கு அமையும். 2ஆம் வட்ட அணுக்களை பத்தி இன்னும் ஒரு முக்கிய குறிப்பை மட்டும் பார்த்துக்கிட்டு இந்த பதிவை முடிச்சிடலாம். நம்ம மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய தானம் தர்மம் இல்லை நம்ம சந்ததியர்களுக்கு அப்படின்னு நம்ம விட்டு செல்லக்கூடிய அந்த சொத்துக்கள் கூட நம்மளோட 2ஆம் வட்ட அணுக்கள்லேயே சேமிக்கப்பட்டு நம்ம இறக்கும் சமயத்துல இந்த அணுக்களும் நம்மளோட ஆன்மாவோட சேர்ந்து பயணிக்குது. தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்றது மாதிரி நம்ம செய்யக்கூடிய தர்மங்கள் தான் எத்தனை பிறவிகள் ஆனாலும் நம்ம கூடயே தொடர்ந்து பயணித்து நம்மளை காப்பாத்திட்டு வரும். நம்மளோட சந்ததியர்களுக்கு அப்படின்னு நம்ம விட்டு செல்லக்கூடிய அந்த சொத்துக்கள் நம்மளுடைய அணுக்களின் சந்ததியர்களுக்கு, நம்மளுடைய அணுக்கள் வெளிப்பட்டு அது ஈண்டெடுக்கக்கூடிய அந்த குபேரன் ஆகிய குழந்தை தான் நம்ம முற்பிறவைகள்ல நம்ம சந்ததியர்களுக்கு அப்படின்னு விட்டு சென்ற சொத்துக்கள். தான தர்மம் பண்றதுலையுமே கூட மனம் உவந்து பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. விருப்பம் இல்லாம ஐயோ நம்மளை விட்டு காசு கைவிட்டு போகுதே அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம தான தர்மங்கள் பண்ணினோம்னா இறுதியாக செய்த அந்த செயல் நல்லதாக இருந்தாலுமே கூட அதற்கு பின்னாடி இருக்க அந்த எண்ணத்தினால நோக்கத்தினால அது ஒரு தீய பதிவாகவே போய் பதியுது. அப்ப செல்வம் வெளிப்பட்டு நமக்கு இந்த வாழ்க்கையில செல்வம் வரக்கூடிய வாய்ப்பு கம்மியாகுது. இந்த மாதிரி அணுக்கள்ல பிரித்து வெளி கொண்டு வரத்துக்கு அகத்தியரோட வேலை எளிமையாகிறதுக்கு தினைக்கும் இதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் மேற்கொண்ட பற்பல பிறவிகளில் திரும்பி வராது என்று எண்ணி விட்டு சென்ற செல்வங்களும் விரும்பாமல் அளித்து நின்ற தான தர்மங்களும் உடன் வெளி கிளம்பி வரட்டும். இந்த நம்பிக்கையோடு ஆழ்ந்து உரைத்து வார்த்தைகளால மட்டுமில்ல இதோட உள் அர்த்தம் நம்மளோட எண்ணங்களையும் சென்றடைந்து அந்த எண்ணங்கள் மூலியமாக நம்ம அழுத்தம் கொடுக்கறதுனால இந்த மாதிரி ஆழமா புதைஞ்சிருக்கக்கூடிய செல்வம் நமக்கு கண்டிப்பாக வெளியில வரும். கூடவே அகத்தியர் ஐயாவை பணிந்து போட்டுடுங்கள். தொடர்ந்து 2ஆம் வட்ட அணுக்களை பத்தி நாளைக்கும் பார்க்கலாம். அனைவரும் மகாலட்சுமி மகாவிஷ்ணுவை வணங்கி வெல்லம் மற்றும் துளசி இலையை படைத்து பல பிறவைகளாக சேர்த்து வைத்த செல்வங்கள் வெளிவருவதற்கும் கடினமான அணுக்களை பிரித்தெடுக்க அகத்தியர் ஐயாவோட துணையையும் வேண்டி 16 பெற்று பெருவாழ்வு வாழ்ந்திட வாழ்த்துக்கள்.
இயற்கையை தேடி நம் பயணங்கள் அனைத்தும் இனிதாய் அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.